ஏமா இவனை ரைட்ல திரும்பி பாருங்களேன். டேய் என்னடா அந்த போஸ்ல படுத்து இந்த டைரக்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்க நீ? எனக்கு புரியலையே. அதை வேற வாக்கிங் கூட்டு போறேன் இத்தனை மணிக்கு. அதுங்க சாப்பிட்டது இல்லாமல் கூட அந்த அத்தனையும் ஒரே பானையில போட்டு சிறுதானியங்களை மொத்தமா வச்சாச்சு. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னடே பொங்கல் கோலம் போட போறேன். மணி இப்போ என்ன தெரியுமா, 12:45 ஆக போகுது. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிது. ஆக்சுவலாக இந்த பொங்கல் நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற ஒரு திகில் ஸ்டோரியை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம நல்ல பிரசாந்தமாக நம்ம சங்கராந்தியை கொண்டாடுவோம். ஓகே, அதுக்கு முதல்ல வாசு தெளித்து அழகான ஒரு கோலம் போடலாம். ஏமா நம்ம வீட்டு வாசலில் மட்டும்தான் பெருக சொன்னோம், மொத்த ரோடே பெருக சொல்லல. நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய ரோடு கிடச்சிருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படிதான் பெருக்கணும். இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஜெயந்திமா பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த 4 நாள் எங்களுக்கு ஒரே பொங்கலோ பொங்கல் தான். அவங்க இருந்தாலாவது அழகாக இதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நான் கோலம் போட்டிருப்பேன். இப்போ எல்லாமே நான் தான் செய்யணும். ஏங்க வீடியோ எடுக்க வர மாட்டுறாங்க, என் மேலே தண்ணி ஊற்றுறாங்க. இந்த ஆங்கிள் நல்லா இருக்குமா? இந்த கேட்டுக்குள்ளே பூந்து இருக்கிறது பாருங்க. மம்மி உங்களுக்காக ஒரு ஃபேன் நிற்கிறான். என் கோலத்துக்கு ரசிகர்களை பாருங்க. ஒன்று இங்கே ஒருத்தர் 3 பேர் போஸ் வர இதில் செம்மையாக இருக்குமா? ஏமா இவனை ரைட்டில் திரும்பி பாருங்களேன். டேய் என்னடா அந்த போஸ்ல படுத்து இந்த டைரக்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்க நீ? எனக்கு புரியலையே. அவ்வளோ நல்லாவா இருக்கு என் கோலம்? ஏங்க இவங்க ஒரு வேலையை ஒரே டைமில் செய்ய மாட்டாங்க. கலர்லேயே எழுதியிருந்தால் அவள் வேலை முடிச்சிருக்கோம். இதை போட்டு அதுக்கு மேலே அதை போட்டு இதுக்கு ஒரு ரசிகர் வேறு. டை என்னடா பண்ணுற? இது மேலே கலர் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏண்டா மோகி என்ன பண்ண போகிற இப்போ நீ? இவங்க 3 பேரில் யார் எனக்கு லாயலாக இருக்காங்கன்னு பார்க்க. இந்த நடுவில் ஒன்று இருக்கு, அதுதான் அவன் பின்னாடி போகும். பார்த்தீங்களா, சொன்னல இதுதான் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம். டேய் இதெல்லாம் ஒரு வேலையாடா? அதுவே பாவமாக இருக்குது. அதை வேற வாக்கிங் கூட்டு போகிறேன் இத்தனை மணிக்கு. ஏமா பானையாக வரைஞ்சிட்டு இருக்கீங்க? மோகி அம்மா ஒரு பானை போட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்தியாவிலேயே அப்படி ஒரு பொங்கல் பானை யாருமே போட்டதில்லை. பாருங்க. ஏமா என்னம்மா இது? 1:30 மணிக்கு இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. சீரியஸாவே மணி 1:30 ஆகுது. இன்னும் நான் தூங்க போகிறது 2 மணி நேரம் தான். இதுலேயே நான் உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது? ஸோ நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல கோலமாக போடலாம். இப்போ என்னால் முடிஞ்சது. பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணிடுங்க. மனசு வலிக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. ஏம்மா உங்கள் கோலத்தை சாப்பிடுதுங்கம்மா. வரா இங்கே கோலம்டா அது ரெடியாக இருக்கானுங்க பாருங்க. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி கலச்சிட்டானுங்க பாருங்கள். மேலே போட்டிருக்க வெள்ளையை சாப்பிட்ட கூட பொங்கல்னு சொல்லலாம். பானை ஏன்டா சாப்பிடுறீங்க? ஐயோ கடவுளே, தப்புடா நீங்க பண்றதெல்லாம். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தி நெக்ஸ்ட் டே நம்ம சிறுதானிய பொங்கல் ஒன்று வைப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சிறுதானியங்கள்லாம் வாங்கியிருக்கேன். அதில் சோளம், கம்பு, இந்த சாமை இதெல்லாம் கொஞ்சம் வேகிறது கஷ்டம். அதனால் நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிறேன் இதெல்லாம். இப்போ சோளம் போட்டாச்சு. அடுத்தது கம்பு, இது சாமை. இதெல்லாம் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். இது திணை.
வரகு, குதிரைவாலி. அவ்வளோதான். இது வரைக்கும் நான் அப்படியே வாஷ் பண்ணி ஊற வச்சிட போகிறேன். ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். 4:30 பொங்கலை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா என்னங்க நேற்று தூங்குனதே லேட் இல்லை, அதான் நல்லாவே லேட் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு வேலை நடக்கணும் இப்போ. அவ்வளோதான், இப்போதைக்கு கோலமெல்லாம் போட்டாச்சு, நடன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நான் வந்து இந்த முறை நான் புது அடுப்பும் வாங்கியிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம எப்போது செய்கிற மாதிரி நம்ம அடுப்புக்கு பொட்டு வச்சிடலாம். நம்ம எப்போவும் வைக்கிற மாதிரி 3 பானை. ஒன்று வந்து வெண்கல பானையில் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சுடுவோம். அடுத்தது மண்பானை, அதில் வந்து சிறுதானிய பொங்கல், நம்ம கிராமத்து மண்மனம் மாறாத சிறுதானிய பொங்கல். அடுத்தது நம்மளோட வெள்ளிப்பானையில் வெண்பொங்கல். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நான் ஒரு 7 பொங்கல் வைப்பேங்க. ஆனால் அவ்வளோ பொங்கல் வச்சுட்டு தனித்தனியாக முதல்ல வந்து வீணாயிடுது. அடுத்தது என்ன ஆகுதுன்னா டைம் ரொம்ப ஆகுது 7 பானையில் வைக்கிறதுக்கு. அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த அத்தனையும் ஒரே பானையில் போட்டு சிறுதானியங்களை மொத்தமாக வச்சாச்சு. ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறோம். டூ ரெடி. அம்மா தாயே, பொங்கல் ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும், ஓடி வந்துடணும் தாய். ஒருத்தர் ஏன் மம்மி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அடுப்பை எரிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பனியில் கட்டையெல்லாம் ஈரமாக இருக்குது, அதனால டக்குன்னு ஆக மாட்டேங்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இதுதான் அவங்க நிதானமாக வெந்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லைப்பா, கீழே போயிட்டு ஓடி வந்தல, வெயிலும் வந்துச்சு பார்த்தீங்களா கரெக்டாக. இன்னும் சூப்பரா ஏமா டைம் ஆச்சு, எப்போ தான் சாமி கும்பிடுவீங்க? ஆயிடுச்சு மோபி, ஜஸ்ட் அ மினிட். தாத்தா ஆய் சொல்லல, சிரிச்சிட்டு இருக்காரு. எங்க அப்பா ஒரு மாபெரும் சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதான் நேற்று நைட் நான் சொன்னேன் ஒரு பெரிய திகில் ஸ்டோரி இருக்குன்னு. ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எப்படி நான் சொல்றது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கல. ஆனா கண்டிப்பா ஒர்த்துங்க அந்த ஸ்டோரி, நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு சொல்றேன். ஒரு கோலத்தை போட்டு கோலத்து மேலே போட்டு மறைக்கிறதுக்கு எதுக்காக கோலம் போடணும்? சாமிக்காக தான், அதனால பிரச்சனை இல்லை. பொங்கலுக்கிட்டா கொய்யா கொய்யா, இவன் கொய்யா விட மாட்டான் போல இருக்கு. ஆக்சுவலாக வந்து
பொங்கல் பண்டிகைங்கிறதே அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. அந்த அறுவடை செய்த காய்கறிகளும் அந்த அரிசி எல்லாமே நெல்மணிகள்லாம் வச்சு கும்பிடுறது. நமக்கு எங்க இதில் இவ்வளோ கிடைச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற அறுவடை இந்த கொய்யா தான். இது நம்ம பறித்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு வைக்கலாம். நிறைய இருந்துச்சு. இது அந்த பக்கம் இருக்கு. அப்பா நல்ல கமனு நெய் பொங்க, பால் பொங்க, சர்க்கரை பொங்கல். சிறுதானிய பொங்கல், கருப்பட்டி போட்டு சிறுதானிய பொங்கல். நம்ம நெய் மணக்கும் வெண்பொங்கல். 3 வகையான பொங்கல் பண்ணிட்டோம். பாயசம். அப்பா இங்கே இருக்காரு மாசன்னு. கரெக்டாக நம்மளுக்கு நேராக இருக்காரு. பொங்கலோ பொங்கல் சொல்லு, பொங்கலோ பொங்கல் சொல்லு, பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 26 அப்படிங்கிறது வந்து நிறைய வெற்றிகளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷங்களையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு பொங்கல். ஸோ பொங்கல்ல இருந்து ஆரம்பிக்கிறது தைத்திங்கள். இந்த நாள்ல நமக்கு சோறு போடுற அந்த உழவர்களுக்கு நாம செலுத்துற ஒரு மரியாதையா தான் இந்த பண்டிகையை கொண்டாடுறோம். நம்மளால இப்படி மாடி வீட்டுல இருந்துகிட்டு அறுவடை பண்ண முடியாது. ஏதோ என்னால முடிஞ்சது எங்க வீட்டு கொய்யாவெல்லாம் பறிச்சு இங்க வச்சிருக்கேன். அண்ட் காய்கறிகள் வச்சு இந்த கூட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இனிமே தான் செய்யணும். அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, ஒரு பெரிய ஸ்டோரி சொல்றேன். அது சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் எப்படிமா இது நடந்தது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எல்லாவற்றையும் கடந்து செல்வதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கடந்து நமக்கு இந்த மாதிரி சந்தோஷங்களும் காத்துட்டு இருக்கோம். அதையும் நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். ஸோ பிறந்திருக்கிற இந்த வருஷம் நல்ல சந்தோஷமா சுபிக்ஷமா ஆரோக்கியமா இருக்கணும். எங்க அம்மா பாத்தீங்களா இருக்கிற மொத்த கொய்யாவையும் பறிச்சு தீர்வேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அது மரத்திலேயே இருந்தா நல்லா பெருசா இன்னும் பழுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன். எனிவேஸ் நீங்களும் உங்க வீட்டுல இந்த பொங்கல் திருநாளை நல்ல சந்தோஷமா வைபோகமா கொண்டாடி இருப்பீங்க. அடுத்தது என்ன, வரிசையா லீவ். உண்மையா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து இந்த பண்டிகையை பொறுத்த வரைக்கும் அந்த 4 நாள் லீவ், குறிப்பா 4வது நாள் நிறைய நம்மளுக்கு வந்து வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போகலாம், அப்புறம் சுத்தி பாக்குறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. எங்க வீட்டுல அதிகபட்சம் நாங்க வந்து மெரினா பீச் அதெல்லாம் போய் பார்ப்போம். காந்தி சமாதி, காந்தி சிலை அதெல்லாம் போய் பார்ப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய அந்த பொங்கல் வந்து நல்லா ஜாலியா இருக்கும். பட் வளர வளர நான் இப்பவும் அப்படிதாங்க இருக்கேன். ஆனால் மோகியை கூப்பிட்டா வரமாட்டான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அடுத்தபடியாக போய் சமையல் பண்ணிட்டு டிவியில மூழ்க வேண்டியதுதான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் போல நான் வந்து அந்த சர்க்கரை பொங்கல், பால் பொங்கி சர்க்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிறுதானிய பொங்கல், அந்த கருப்பட்டி போட்டு சிறுதானிய பொங்கல் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வெண்பொங்கல், அடுத்தது வடை பாயசம். இது வரைக்கும் தான் இப்போ மார்னிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது மதியம் லஞ்ச் இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம விளாக்ல நீங்க பார்த்ததுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, அதை நீங்க என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வீட்டு பொங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையா சொல்லணும்னா நான் வந்து இப்போ 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா.
நம்ம உபயோகப்படுத்தின அந்த 90ஸ்ல மறக்க முடியாத விஷயங்களை நான் திரும்பவும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டைம்ல எனக்கு இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும், அது ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். இப்போ மறுபடியும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பொருட்களை கலெக்ட் பண்ற மாதிரி இந்த நினைவுகளையும் கலெக்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த பொங்கல் நாட்கள்ல எது பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான சந்தோஷமான vlogல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிறைய சந்தோஷமா இருங்க. பொங்கலோ பொங்கல்.